ஏன் என்ன பிரச்சனை? உண்மையை சொன்னால் கம்மியாக அடிப்பீங்களா? முதல்ல விஷயத்த சொல்றா. சார் இது எங்களுக்கு கொடுத்தவன் எங்களுக்குன்னு எதுவும் கொடுக்க மாட்டான். அப்புறம் நாங்களே அதை ஆர்டர் பண்ணி அப்புறம் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். 5 பேக்கெட்டாக இருக்கிறத 10 பேக்கெட் ஆக்கி நாங்கள் விற்றுருவோம். சூப்பர்ரா. அப்போ எங்களுக்கு பெட்ரோல் போடவும் காசு கிடைக்கும், சாப்பாட்டுக்கும் காசு கிடைக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமாக கஞ்சா கிடைக்கும். அடிங்க. ஏய், நீங்க வா. சார் இது கல்லாட்டம் சார். சார் இது கல்லாட்டம். ஏய் அடங்குடா, வா வா, சொல்றத கேளு. சார் தைரியமா இரு, நான் உன்னை அடிக்க மாட்டேன். நான் உன்னை கேட்கட்டுமா? நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுட்டேன்னு வை, நீ வெளியே போய் என்ன வேலை செஞ்சு பொழைப்ப? சார் நான் பெயிண்ட் அடிப்பேன் சார். அப்படின்னா நானும் பெயிண்ட் அடிக்க போயிடுவேன் சார். பின்ன பொய் சொல்கிறானுங்க சார். நீங்கள் விட்டாலும் நாங்கள் இதை தான் செய்வோம். பொய் சொல்லிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏய், இவனுக்கு மேல கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டாம், அனுப்பி விடுங்க. ஓகே சார். அப்புறம் வெளியே போய் இந்த வழியை மறந்துட்டு வேற நல்ல வழியில வாழ பாரு, சரியா? சார் என்னடா சும்மா விட்டாரு? நீங்கள் சூப்பர் சார். நீங்கள் மட்டும் எங்களை அடித்து வெளியே விட்டுருந்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் இதே தப்பை செஞ்சுருப்போம். இனி நாங்கள் வேற வேலை செய்ய முயற்சி பண்ணுறோம். என்னடா? ஆமாம் சார். என்ன பார்த்தீங்களா சார்,